மோனிகா இங்க வந்து பாரு, பக்கத்து வீட்டுல யாரோ குடி வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க நல்லவங்களா இருக்கணுமா? ஆமாமா, நல்லவங்களா இருக்கணும்னு நானும் அதான் வேண்டிக்கிறேன். ஐசக், இங்க பாருப்பா, இதுதான் நம்மளோட புது வீடு. சரி, மரியா, நம்ம பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரலாம். சரி வாப்பா போலாம். இவ்வளவு சத்தமா யாரு கதவு தட்டுறது? ஏமா இவ்வளவு சத்தமா கதவு தட்டுறீங்க? உங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்த நெய்பர். சரிம்மா, எங்க வீட்டு பக்கத்துல நீ குடி வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. சரி தம்பி, வா விளையாடலாம். கை வச்சிடலாமா? சரிம்மா, நீ என்னம்மா சாப்பிடுற? காஃபி. சரி, நான் போட்டு வரேன். ஐசக், உனக்கு என்ன பொம்மைப்பா பிடிக்கும்? டக்கு பொம்மையா? என்கிட்ட இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேனா? சோபாலெல்லாம் குதிக்க கூடாது, உட்காரு பேசாம. ஐசக், குதிக்காதப்பா, வந்து உட்காருவா. அவன் குதிச்சதுக்கு உங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, குழந்தை தானே. ஐசக், இங்க பாரு, உனக்கு பிடிச்ச டக்கு பொம்மை. ஐயோ, இவன் விளையாடுறத பார்த்தா என் பொம்மையெல்லாம் பிச்சு போட்டுருவான் போல இருக்கே. ஐயே, இது நல்லாவே இல்லையே. என்னம்மா சொன்ன? ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏய், என் பொம்மையை குடுறா. விளையாடுவேன்னு பார்த்தா பிச்சு போட்டுருவான் போல இருக்கே. என்னங்க, உங்க பொண்ணு என் பையன் இப்படி மிரட்டுறா? அவ வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாமா, அந்த பொம்மையை பிச்சு போடவே அவ செஞ்சா. சாரிமா. இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஐசக், வாடா நம்ம போலாம். மோனிகா, என்னம்மா புதுசா வந்தவங்க கிட்ட இப்படி நடந்துகிட்ட? அம்மா, அவன் என் பொம்மையை பிடிச்சாமா, அதனாலதான் திட்டினேன். ஏய் ஐசக், பக்கத்து வீட்ல மாம்பழம் சாப்பிடுறாங்க போல இருக்கு. நல்ல வாசனையா இருக்குல்ல? வா வா, நம்ம போய் சாப்பிடலாமா அவங்க வீட்ல? மோனிகா, இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மாம்பழம் சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். சரிம்மா, இந்த எல்லா மாம்பழத்தையும் நானே சாப்பிட்டுறேன். சரி, யாரு இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறது? சாரி மோனிகாமா, இந்த டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதுக்கு என்னம்மா, பரவாயில்ல, உள்ளவா. என்னங்க அக்கா, மாம்பழம் சாப்பிடுறீங்களா? ஆமாமா, நீ ஒண்ணு சாப்பிடுறியா? கொடுங்க. இந்தம்மா, ஒன்னு எடுத்துக்க. அக்கா, ரொம்ப டேஸ்டா இருக்கு, இன்னொன்னு குடுக்குறீங்களா? என்னம்மா, எடுத்துக்க. அம்மா, இருமா. அம்மா, இவங்க இப்படி சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம சாப்பிடறதுக்கு மாம்பழமே இருக்காதுமா. அப்படி சொல்லாதம்மா, இருமா. என்னங்க, என்ன சொன்னாங்க பொண்ணு? ஒண்ணும் இல்ல. அக்கா, அந்த பழமும் கொடுத்துருங்களேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி, இந்தாம்மா, சாப்பிடு. அம்மா, அப்ப நமக்கு மாம்பழம்? நமக்கு இல்ல. அது என்ன வைரல வேற ஏதாவது? இவ்வளவு மாம்பழத்தையும் ஒரே டைம்ல சாப்பிடுறாங்க. சரிக்கா, மாம்பழம் ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் நாளைக்கு மதியம் சாப்பிடறதுக்கு வந்துடுறேன். பாப்பா, நம்ம போலாம். என்னது, நாளைக்கு வரீங்களா? ஐயோ, இப்ப என்னம்மா வேணும் உனக்கு? அக்கா, வீட்ல குழம்பு வைக்கிறதுக்கு காயே இல்ல. உங்க வீட்ல கத்திரிக்காய் இருந்தா கொடுங்களேன். தேங்க்ஸ்க்கா. அக்கா, ஒரு லெமன் இருந்தா கொடுங்களேன். அது இருங்க ஆண்டி, நான் போய் எடுத்துன்னு வரேன். என்னங்க ஆண்டி? ஐயோ, சொல்ல மறந்துட்டேன், வீட்ல கொஞ்சம் உப்பு கூட இல்ல. உப்பு கொஞ்சம் கொடுங்களேன். உப்பா? சரி, இருமா. உப்பு. அப்புறம் எனக்கு ஆண்டி, எங்க வீட்ல இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல நீங்க கேட்டாலும் எங்க வீட்ல குடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. அப்படியாமா? சரி, இன்னைக்கு இது போதும், நான் நாளைக்கு வரேன். என்னது, நாளைக்குமா? அப்பா, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கும். ஐசக், நம்ம பாடுபட டான்ஸ் ஆடலாமா?
ஐயோ இது என்ன இவ்வளவு சத்தமா வச்சு பாட்டு கேக்குறாங்க. ஐயோ தலையெல்லாம் வலிக்குது. அம்மா என்னால தூங்கவே முடியலமா. சரி வாமா போய் கேப்போம். ஏமா ஏமா இவ்வளவு சத்தமாவாமா வச்சு பாட்டு கேப்பீங்க? இது எங்க வீடு, நாங்க சத்தமா கேட்டு ஆடுவோம். ஏமா உன் வீடுனா பக்கத்துல இருக்கிறவங்களா தூங்க வேணாவா? சத்தம் கம்மியா வச்சு டான்ஸ் ஆடுங்க. சரி சரி கம்மி பண்றோம், நீங்க கிளம்புங்க. என்னடா இது, லைட் எல்லாம் அணைஞ்சு அணைஞ்சு எரியுது. நிறையெல்லாம் ஊடுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பேயா, பாப்பா நம்ம இங்க ஓடிடலாம். அக்கா அக்கா அக்கா. இப்ப யாரு? அக்கா அக்கா எங்க வீட்டுல பேய் இருக்குக்கா, இன்னைக்கு நைட் உங்க வீட்டுல தங்கிக்கிட்டுமா? அதுக்கு நம்ம தரமா உள்ளவா, முதல்ல உள்ளவா. அக்கா மன்னிச்சுக்கோங்க அக்கா, நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். அதுக்கு என்னம்மா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தானே. நீங்க நைட்டு நீ இங்கே தங்கிக்க. ரொம்ப நன்றிக்கா. நமக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா பதிலுக்கு நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.